இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. சரி, நம்ம திரும்பி இங்கே வந்துடுறோம். இங்கே வந்து பணம்லாம் எடுத்துன்னு வந்து போயிருக்காரு இல்லையா? ஸோ அதனால் இந்த பணம் நகையெல்லாம் அது எடுத்துன்னு போயிருக்காரு. வழியில் யாராவது அடித்து பிடிக்கிட்டாங்களா, இல்லை வேற எங்கேயாவது சென்னையில் வந்து ஏதாவது ராபரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய டீமை போட்டு நிறைய தேடுறோம். அவன் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நீங்கள் வந்து அவனை நல்லா தேட சொல்லுங்கள், நல்லா தேடி பாருங்கள், அவன் ரொம்ப ஆபத்தில் சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சாமி சொல்லுவோம். சாமி தானே. ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது அவன் என்ன நினைக்கிறான், உண்மையாவே நம்பிட்டாங்க அப்படின்ட்டு. அவனுக்கு என்னன்னா, ஏன்னா தவறு செஞ்சவன் அவன் தான். ஸோ அவனுக்கு என்னன்னா, இது எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சுன்னு அவங்க அந்த பாடி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்கன்னு ஏதோ ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோம், எக்மோர் ஸ்டேஷன் போனோம், பெரிய பெரிய மாலுக்கு போனோம், பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனோம், எல்லாம் இவ்வளோ இடம் போய் பார்த்தோம்மா, அந்த காரே காணணுமா, இவ்வளோ இடம் போனீங்களடா, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களாடான்னு சொல்லி அது சாமி கரெக்டா லொகேஷன் சொல்லுதா? சாமி வந்து லொகேஷன், லைவ் லொகேஷன் சொல்லுது. ஓகே. ஏண்டா நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களாடா, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கார் பார்க்கிங்கில் பாருங்கடா, அதை விட்டுட்டு இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடம்லாம் போய் தேடிக்கிறீங்களா? கார் நிற்குது, அப்புறமா சாவியெல்லாம் எதுவும் இல்லை, அப்புறம் நம்ம பிரேக் கண்ணாடியெல்லாம் உடச்சி எல்லாம் பண்ணி கதவுலாம் திறந்தா உள்ள அப்படியே இறந்து 5 நாள் ஆயிடுச்சு இல்லையா? ஸ்மெல் வந்திருக்காதா சார் பக்கத்துல? இல்லை, ஃபுல்லாக வந்து டைட்டாக இருக்கவே கார் கண்ணாடிலாம் ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சதுல ஏசி வண்டி இல்லையா, வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு நாள்லாம் இருந்தால் வந்திருக்கலாம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அங்கே எல்லாம் கேட்டு பண்ணும்போது இந்த சாமியார்னு அந்த வந்துடுற சாமி வந்து ஆடுறாருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவரையும் நம்ம விசாரிக்கிறோம். அவர் விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவர் வந்தார் சார், வந்தார், சாமிலாம் கும்பிட்டாரு, இதே மாதிரி உத்தரவுலாம் கேட்டார், இது மாதிரி சாமி வந்து ஆடினேன், நான் தான் வந்து என் மேலே தான் சாமி வந்ததாக சொல்கிறாங்க, நான் சாமி வந்து ஆடி இதெல்லாம் விஷயத்தெல்லாம் நான் சொன்னேன் அவருக்கு, இந்த மாதிரி பரிகாரம் தேடிங்கன்னு. அதே மாதிரி அவர் பணம்லாம் கொண்டு வந்தார், அதை பரிகாரம்லாம் பண்ணி அவர்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். அவரும் வந்து காரில் நான் தான் வழி அனுப்பிச்சி வச்சேன், அவர் போயிட்டார் சார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். ஐயோ என்ன சார் காணுமா சார் அப்படின்னு இவரும் வந்து நம்ம கூட தேடுறாரு. வந்து ஆமாம் தம்பி இது மாதிரி ஆயிடுச்சு, இங்கேருந்து வந்துட்டாரா என்னன்றது தெரியல. இல்லை சார் நான் தான் சார் காரில் அனுப்பிச்சேன், எதிர்க்கு தான் காரை ஓட்டின்னு போனார் அப்படின்னு அந்த தம்பி சொல்கிறார். சரி, நம்ம திரும்பி இங்கே வந்துடுறோம். இங்கே வந்து பணம்லாம் எடுத்துன்னு வந்து போயிருக்காரு இல்லையா? ஸோ அதனால் இந்த பணம் நகையெல்லாம் அது எடுத்துன்னு போயிருக்காரு. வழியில் யாராவது அடித்து பிடிக்கிட்டாங்களா, இல்லை வேற எங்கேயாவது சென்னையில் வந்து ஏதாவது ராபரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய டீமை போட்டு நிறைய தேடுறோம். இவருக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா, இவர் ஏதாவது ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருந்து அங்கே எங்கன்னா போய் மாட்டிக்கிட்டாரான்னு சொல்லி கண்டினியூவாக 2-3 நாள் ஆயிடுச்சு. அந்த பையன் என்ன பண்ணுறான், அங்கே வந்துடுறான் சென்னைக்கு வந்து போலீஸ் டீமோட சேர்ந்து அவனும் வந்து கூட சேர்ந்து தேடுறாங்க. கூட சேர்ந்து அவனும் சார் என்ன சார் நல்ல மனுஷன் சார், ஏன்னா நமக்கு அவன் மேலே எந்த டவுட்டும் வரல நமக்கு, ஏன்னா அவன் ஒரு சாமியார் வேற இருக்கான், சாமி வருது, அவன் மேலே என்ன டவுட் இருக்குது, பாவம் அவன் தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன்னு வேற சொல்கிறானே, அதனால் அவன் மேலே நமக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை. அப்போது இவர் வந்து நம்ம கூட சேர்ந்து தேடுறான். அவங்க ஒய்ஃப் அழுகுறாங்க, அவங்ககிட்டையும் ஆறுதல் சொல்கிறான், அம்மா கவலைப்படாதீங்கம்மா, ஐயா எங்கேயும் போயிருக்க மாட்டாருமா, வந்துடுவாருமான்னு சொல்கிறான். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆயிடுச்சு. 3ஆவது நாள் என்னாவது திடீர்னு வந்து என்ன பண்ணுறான், அந்த அவங்க வீட்டில் வந்து சாமி வருது, இவனுக்கு வழக்கமாக வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த சாமி வந்து சாமி ஆடுறான் அவங்க வீட்டில், அந்த பணக்கார வீட்டில் சாமி ஆடிட்டு அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா கேட்குறாங்க, அம்மா என்னம்மா நான் குலதெய்வம் வந்திருக்கேன் என்னம்மான்னு கேட்கணுன்னா அவங்ககிட்ட சொல்கிறான், இல்லைம்மா நீங்கள் வந்து அவன் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், நீங்கள் வந்து அவனை நல்லா தேட சொல்லுங்கள், நல்லா தேடி பாருங்கள், அவன் ரொம்ப ஆபத்தில் சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சாமி சொல்லுது. சொன்ன உடனே அந்த அம்மா வந்து நமக்கு சொல்கிறாங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி சாமி வந்து சொல்லிச்சு அப்படின்ட்டு. அப்போ தான் நமக்கு ஒரு லைட்டாக இந்த தம்பி மேலே ஒரு டவுட் வருது. ஓகே. காணாத போனோம் தேடினுக்கிறோம், அவன் உயிருக்கு போராடினுக்கிறான், ஆபத்தாக இருக்கிறான்றதெல்லாம் வந்து சாமி சொல்லுதுன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த தம்பி ஏதாவது
இவர் ஏதோ இப்போ தப்பு பண்ணியிருப்பாரோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படி இப்படின்லாம் நம்ம தேடுறோம். நம்ம கார் வண்டி எங்கெங்கே விட்டுருமோ, இப்போ கார்னால் எங்கெங்கே நிறுத்துவாங்க, ரயில்வே ஸ்டேஷன், ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறமா வந்து பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரியான எக்மோர் ஸ்டேஷன், சென்ட்ரல் ஸ்டேஷன், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம தேடுறோம். ஓகே. அந்த தம்பியும் காரில் அவங்க ஒய்ஃபு, அவங்க சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களும் ஒரு காரில் எங்கள் கூட வராங்க. அவங்களும் எங்கெங்கே தேட்டு பார்த்துட்டு எங்கேயுமே இல்லையேன்ற மாதிரி கண்டினியூ ஆகினே இருக்குது. 5ஆவது நாள் ஆகிடுச்சு. திரும்ப வந்து சாமி வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிபார்ட்மெண்ட்டு சாமிகிட்ட ஒரு உத்தரவு கேட்கலாம்பா, நமக்கு வந்து அலைய விடுறாங்களே தெய்வம் அப்படின்னு சொல்லி நாங்களும் என்ன பண்ணுறோம், உபதியெல்லாம் பெருசாக அடிச்சுக்கிட்டு குங்கெல்லாம் வச்சுக்கிட்டு கற்பூரமெல்லாம் கொளுத்தி, அம்மா தாயே எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுமா, எங்களுக்கு ரொம்ப 5 நாள் அதிகாரிங்கெல்லாம் திட்டுறாங்க, இதை கண்டுபிடிக்க முடியலன்னு, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்கம்மா. நாங்களும் எங்கே இல்லைடா, அவன் வாகனத்தில் உயிருக்கு போராடின்னு இருந்தான். சாமி வந்துருச்சு, அந்த பையன் மேலே சாமி வந்துட்டு அவன் சொல்கிறான், சாமி வந்து சொல்கிறான், இது மாதிரி அவன் வாகனத்தில் உயிர் வந்து போராடிட்டு இருந்தான், இப்போ உயிரும் போயிடுச்சடா, 2 நாளாக போகிறான்னா இப்போ உயிரும் போயிடுச்சு அவனுக்கு அப்படின்னு சாமி சொல்லுது. சாமி சொன்னோடனே சரி அதோட அவள் தான், அந்த ஒரு 2 வார்த்தை சொல்கிறதோட சாமி அதுக்கு மேலே சொல்ல முடியாது, அந்த டைம் தானே, அதனால் சரியாயிடுச்சு. சரி எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இது வந்துருச்சு, ஏன்னா 2 நாள் முன்னாடி, 1 நாள் முன்னாடி உயிருக்கு போராடுறான்னு சொன்னார், அப்புறம் வந்து உயிரும் போயிடுச்சுன்றார். சாமின்னா அவ்வளோ கரெக்டாக டேட்டா எப்படி கொடுக்கும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே வச்சுக்கினேன். சரி இதே போக்கிலே போகலான்னு சொல்லி திரும்பவும் மறுபடியும் கற்பூரெல்லாம் கொளுத்தி, அம்மா இப்போ ஏதாவது ஒரு வழி காட்டுங்கம்மா எங்களுக்கு, கொஞ்சம் கரெக்டான ஏதாவது, அவர் எங்கே தான் அந்த வாகனம் நிற்கிது அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு அப்படியே காலெல்லாம் விழுந்து யூனிஃபார்மோட கையெல்லாம் எடுத்து, சாமி தானே. ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது அவன் என்ன நினைக்கிறான், உண்மையாவே நம்பிட்டாங்க அப்படின்ட்டு. அவனுக்கு என்னன்னா, ஏன்னா தவறு செஞ்சவன் அவன் தான். ஸோ அவனுக்கு என்னன்னா, இது எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சுன்னு அவங்க அந்த பாடி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்கன்னு ஏதோ ஒரு வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாமே, நம்ம அதுக்கப்புறம் அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதுக்கு வருன்றதுல அவன் வந்து திக்குமுக்காடுறான், என்னடா இவங்க கண்டுபிடிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம அதே பாணியிலே போனவுடனே அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அதுதான் கிளைமேக்ஸ், பயங்கரமாக சாமிலாம் ஆடி, என்னடா பாலகா பொடாவடான்றான் எல்லாரும், ஏசி இன்ஸ்பெக்டர்லாம், ஏன்னா சாமி தான் சொல்லுது. நம்மளும் வந்து அம்மா தாயே பரவாயில்லம்மா, நீ என்ன சொல்லு, ஆனால் இருக்கிற இடத்த சொல்லுமா, நீங்கள் எங்கெங்கே தேடினீங்க, சாமி கேட்குது, அம்மா பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம், சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோம், எக்மோர் ஸ்டேஷன் போனோம், பெரிய பெரிய மாலுக்கு போனோம், பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனோம், எல்லாம் இவ்வளோ இடம் போய் பார்த்தோம்மா, அந்த காரே காணணுமா, இவ்வளோ இடம் போனீங்களடா, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களாடான்னு சொல்லி அது சாமி கரெக்டா லொகேஷன் சொல்லுதா, சாமி வந்து லொகேஷன் லைவ் லொகேஷன் சொல்லுது. ஓகே ஏண்டா நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களாடா, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கார் பார்க்கிங்கில் பாருங்கடா, அதை விட்டுட்டு இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடம்லாம் போய் தேடிக்கிறீங்களாடா அப்படின்னு வேற ரொம்ப டென்ஷனில் வேற திட்டுது சாமி. சரி அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்போலோ அதுக்குள்ளே சாமி மலை இறங்கிடுச்சு. சார் என்ன சார், சாமி என்ன சொல்லிச்சு சார், இல்லைப்பா ஏதோ ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க சொல்லுது. அப்படியா சார், சரி சார் அங்கேயாவது போய் பாருங்கள் சார், ஏதாவது இருந்தால் சார் எனக்கு அவர் ஐயாவை கண்ணிலே இருக்கிறார் சார், ஐயா புண்ணியமாக சார், அள்ளி கொடுப்பார் சார், அவரை விட்டுட்டோமே சார், அப்படி சார் நடிக்கிறான். இப்போ வந்து நம்ம அதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் அவன் சொன்னாலும் போய்டும், அவனை ஃப்ரீயாக விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம வந்து சிக்னல் கொடுத்தாச்சு, இந்த பக்கம் ஒரு போலீஸ் அந்த பக்கம் போலீஸ், அவனுக்கு தெரியாமல் நிற்க வச்சாச்சு. அவர் அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகல, முடிவு பண்ணிட்டேன் வருதான்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், அது ஒரு நம்ம இன்ட்டு கொடுத்தா பார்த்துக்குவாங்க. அவர் பாட்டுன்னு அப்படியே அங்கேயே உட்காந்துருந்தார், டீ சாப்பிட்டு தம்பி நாங்கள் பார்த்துட்டு வரோம். நேராக அப்போலோ ஹாஸ்பிட்டலு கார் பார்க்கிங் உள்ள அந்த கார் நிற்கிது, கிளியராக கார் நிற்கிது. அப்புறமா சாவியெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் நம்ம பிரேக் கண்ணாடியெல்லாம் உடச்சி எல்லாம் பண்ணி கதவுலாம் திறந்தா உள்ள அவர் அப்படியே இறந்து 5 நாள் ஆயிடுச்சு. ஸ்மெல் வந்திருக்காதா சார் பக்கத்துல? இல்லை, ஃபுல்லாக வந்து டைட்டாக இருக்கவே கார் கண்ணாடிலாம் ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சதில்ல, ஏசி வண்டி இல்லையா, வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இன்னொரு நாள்லாம் இருந்தால் வந்திருக்கலாம். அப்புறம் வந்து எடுத்தோம், பார்த்தா டிக்கிலாம் திறந்து பார்த்தா பெட்டிக்கிட்டு எதுவுமே காணோம், பாடி மட்டும் இருந்தது. அப்புறம் சரின்ட்டு பாவம் அதுக்கப்புறம் அதுதான் அதுக்கெல்லாம் வந்து இப்படி சோகமான நிகழ்ச்சி தானே. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுறது, அதெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு சொல்லி அவங்க ரிலேஷன்லாம் சொல்லி அப்புறம் அவங்க அதுக்கு வருத்தப்பட்டு அழுது அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வச்சு
இவ்வளவும் பண்ணோன்னே இவரும் கூட சேர்ந்து இவர்கிட்டயும் சொன்னோம். கரெக்டாக சாமி கரெக்டாக சொல்லிச்சு, அருமையாக அப்போலோ ஹாஸ்பிட்டலாக இருந்ததுன்னு. பார்த்தீங்களா சார், ஐயா நியாயம் சார், அப்படி சார் எப்படி சார்னாரு. சரி போதும் டைலாக், சரி வாப்பா ஜெயிலுக்கு போலாம், அவனுடைய டைலாக் இதோட ஓவர், சீன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 அறை விட்டோம். உண்மையை சொல்லிட்டோம். விட்டோன்னே சார் என்ன சார் அப்படின்னா, நான் சாமி சொல்லிச்சுன்னா என்ன போட்டு அடிக்கிறீங்க சார். டேய் சாமி வந்து ஏதோ வந்து தேடுங்க போங்க வாங்க, அவர் வந்து உயிருக்கு போராடுறாருன்னு சொன்னது வரைக்கும் கூட நான் நம்பலான்டா. எந்த சாமிடா அப்போ கிரீம்ஸ் ரோட்டில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறது எந்த சாமிடா தெரியும், அங்கே ஒரு கார் பார்க்கிங் இதுன்னு சொல்லி முட்டா பயலன்னு சொல்லி 4 கோடு போட்டோம். அப்புறமா தான் வந்து அவன் சொல்கிறான், இது மாதிரி வருவார், அதான் நான் இங்கே வருவார் சார், வந்தாருன்னா அவர் வந்து நான் வந்து சாமி வந்து ஆடும்பொழுது நாங்கள் அந்த உத்தரவுலாம் சொல்லுவோம், இவர் அடிக்கடி எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட வந்து கேட்டுட்டு தான் அவர் போவார். அப்போது அதான் நான் அதுக்காக தான் வந்து அன்றைக்கி அந்த ஒரு வாழைப்பழத்தை என்ன பண்ணுறான், அந்த பழத்தில் வந்து இவன் சாமி ஆடி கொடுக்கும்போது அந்த பழத்தில் வந்து அந்த சைனடுன்ற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனில் அதில் மிக்ஸ் பண்ணிடுறான். அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அது எஃபெக்ட் காட்டும். ஆமாம், அது கொஞ்சம் நேரம் பொறுத்தா எஃபெக்ட் காட்டும், ஆனால் குயிக்காக காட்டும் அது. ஸோ அதனால் அந்த பழத்தை கொடுத்துட்டு நானும் சென்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட வரான். அதான் நம்ம அதுதான் அந்த கூட வந்தான். அதுக்கப்புறம் பையன் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறான், அவரும் அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் ஆயிடுறாரு. மயக்கம் ஆனவுடனே ஐயா என்னங்க ஐயா என்ன ஆச்சுன்னு எல்லாம் கேட்குறான், தண்ணி கிண்ணி தெளிச்சிக்கிச்சு இதெல்லாம் சொன்னோன்னே அப்புறமா வந்து எனக்கு இன்னும் ஒரு மாதிரி பண்ணுது, நீங்கள் என்னை ஹாஸ்பிட்டல் போகலான்றாரு. சரி அதுக்கு நான் ஏன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறான், ஃப்ரெண்டு வீட்டில் அந்த பாக்ஸ் எடுத்து போய் கொடுத்துட்டு ரைடு வருது அவர் வீட்டில் அதனால் வச்சுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இவன் நேராக எடுத்துன்னு வந்து நேராக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு இவன் நேராக பஸ்ஸை பிடிச்சி திருப்பி போயிடுறான், ஊருக்கே போயிடுறாரு. போயிட்டு அப்புறம் மறுநாள் விஷயம் வந்து போலீஸ் போய் கேட்கும்போது ஒன்றும் தெரியாத மாதிரி கூட வந்து எல்லாம் தேடுறாரு. அதுக்கப்புறம் போய் அதை எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டோம். அந்த பையன்கிட்ட அவனை ஒரு விட்னஸாக போட்டு அதெல்லாம் சூஸ் பண்ணுறது கேஸுங்க ஒரு விட்னஸ்ஸு அவர் அக்யூஸ்டுன்ற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கோர்ட்டு ஜெயிலில் அப்படி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த வழக்குலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, எல்லா வழக்குலையுமே வந்து நான் என்னுடைய இதை வந்து நான் என்ன பண்ணேன், அது போலீஸ் கேஸு ஒரு மேட்ரு முடிஞ்சிச்சு, கேஸு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த கேஸுக்கு போயிடுவோம் அப்படின்னு வேலை இருக்கும் போயிடுவோம். ஆனால் பட் எல்லா வழக்குலையுமே வந்து நான் கொஞ்சோண்டு திங்க் பண்ணி யோசிப்பேன், இந்த வழக்கின் மூலிமா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அதை யோசிப்பேன். அதை வந்து பதிவு பண்ணுவேன், நான் 4 பேருக்கு அதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி, அதில் இருக்கிற நல்லது கெட்டது என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், கடவுள் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. டெஃபினட்டாக கடவுள் இருக்குது, கடவுள் இல்லாமல் ஒரு உயரிய சக்தி இருக்குது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, ஒரு சக்தி நிச்சயமாக இருக்குது. அந்த சக்தி கீழே தான் நம்ம எல்லாம் இயங்குறோம். அதுக்காக வந்து முழுக்க வந்து இப்படிலாம் ஒரு ரொம்ப முட்டாள்தனமான ஒரு காரியத்தெல்லாம் செய்யக்கூடாது இல்லை. இப்போது தெய்வமே வந்து நமக்கு வந்து பேச போகிறதில்ல. தெய்வம் வந்து நமக்கு மனசாட்சிப்படி தெய்வத்துக்கிட்ட சில விஷயம் கேட்குறோன்னா, நல்ல விஷயத்தை நம்ம கேட்குறோன்னு சொன்னால் தெய்வம் நமக்கு நிச்சயமாக அருள் புரிய போகுது இல்லைங்களா. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சப்போஸ் அதில் வந்து அது சரியான இது இல்லை அப்படின்னா அவங்களே கூட அதை கட் பண்ணி விட்டுற போகிறாங்க. இதுதான் தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்க அப்படி தான் போகணும். இந்த தெய்வன்ற பேரில் ஒரு மனிதன் வந்து வராமல் போனான் போது அந்த மனிதனுடைய பேச்சை கேட்கக்கூடாது இல்லை. அவனை போய் தெய்வமாக நினச்சி அவன் காலில் போய் விழுந்து அவன் வந்து சொல்கிறத கேட்டு கடைசியில் பாருங்க என்ன ஆச்சு, உயிரே போயிடுச்சு. ஆமா சார், இந்த கேஸ் பார்க்கும்போது அப்படியே ஏதோ படத்துலலாம் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கூடவே இருந்து இந்த மாதிரி பண்றதுல பார்த்துக்கோ. நேர்ல உண்மையாவே வந்து இப்படிலாம் நடக்கும் அப்படின்றது இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுதே. இது இது மாதிரியான ஒரு விஷயம், ஒரு வழக்கு நடந்தது. அது இதுவும் ரொம்ப பழையசு தான். இது நடந்து எவ்வளவு நாள் இருக்கும் சார்? ஆயிடுச்சு, இதுவும் காலங்கள் நிறைய உருண்டோடிச்சு. ஓகே, இப்ப வந்து ஜெயில்ல இருக்காரா இல்லனா ரிலீஸ் ஆகிட்டு இருப்பாரா? அது தெரியல, அதனுடைய கண்டினியூஷன் நமக்கு வரல. நம்ம அதுக்கப்புறம் அங்கேருந்து வேற ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறோம் இல்லையா, நமக்கு அது சரியாக தெரிய வரல. ரெண்டாவது வந்து அதான் இதுதான் நமக்கு வந்து அதுலேருந்து இருக்கிற விஷயங்கள் வந்து இதுதான். இந்த மாதிரியான இதை வந்து மக்கள் வந்து நம்பலாம், கடவுளை நம்பலாம், கடவுள் நம்பிக்கை வேணும், எல்லாமே ஓகே தான். கடவுள்ன்ற பேரில் மனுஷனை நம்பக்கூடாதுங்கிறது என்னுடைய இந்த பதிவு இந்த நம்ம சேனலுக்கு. ஓகேங்களா.
சரி பாப்போம், நெக்ஸ்ட் ஒரு இதுல நம்ம சந்திப்போமா? ஓகே சார். இந்த கேஸ் பத்தி நிறைய விஷயங்களை ரொம்பவே சுவாரஸ்யமா சொன்னீங்க. இப்போ ஒரு கேஸ்னா வந்து நார்மலா சொல்லிட்டு போயிருந்தா வந்து நம்ம பார்த்துப்போம், அதுல வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. நீங்க வந்து ஒரு விஷயத்தையுமே வந்து அழுத்தி பொறுமையா கடைசியா அந்த ட்விஸ்ட் வச்சு சோ இதெல்லாம் கேட்கும் போதே வந்து ரொம்பவே ஒரு அட்வென்ச்சர், நம்மளே நீங்க போயிட்டு அந்த இதுவ பார்த்தா மாதிரி இருக்கு. நீங்க முதல்ல இதை ஆரம்பிக்கும் போதே கூட நீங்க சொன்னீங்க, சார் அவனு தான் ஒருவேளை அவன் தான் அக்யூஸ்டா சார் அப்படின்னு கேட்டீங்கல்ல. நான் அப்போ வந்து அந்த சஸ்பென்ஸ உடைக்கல. ஆமா ஆமா, அது அப்புறம் பின்னாடி சொல்லலான்னு. ஏன்னா ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு ஆர்வமா இருக்கும், அதனாலதான் அது வந்து பின்னாடி சொன்னது. இது மாதிரி இருக்கு, இது மாதிரியான வழக்குகள்லாம் வந்து நிறைய நம்ம ஏன்னா என் சர்வீஸில் நிறைய இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி ரிமைண்ட் பண்ணனா நிறைய வரும். நம்ம அடுத்த முறை இன்னொரு பதிவில் நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான வழக்கை பற்றி. ஓகே சார், தொடர்ந்து இதே மாதிரி நிறைய கேஸ்களை வந்து உங்ககிட்ட இருந்து பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு உங்களுடைய டைமுக்கு ரொம்பவே நன்றி சார். ஓகேம்மா, தேங்க்யூம்மா. வணக்கம் நேயர்களே, பார்ப்போம், பாய்.